Assalamualaikum, welcome to Foodie with the Vinu channel. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாவே பாஸ்தா பீஃப்ல சாப்பிடணும். நான் நிறைய வாட்டி போட்டுருக்கேன், சிக்கன்ல போட்டுருக்கேன். நான் பாஸ்தா பீஃப்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு இப்போ 200 ரூபாய்க்கு பீஃப் வாங்கி வச்சிட்டேன். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு குக்கர்ல சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலயுமே தயிர் ஊத்தும். இதுல நான் தயிர் சேர்க்கல. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதுல நிறைய தண்ணி விடக்கூடாது. ஒரு 1/4 கப் தண்ணி விட்டாச்சு. 1/2 டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் குக்கர் போட்டு இண்டக்ஷனில் மூடியை போட்டு இண்டக்ஷனில் ஒரு 5 விசில் போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீஃப் நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் இது நல்லா இருக்கும். இப்போ நான் எடுத்து பார்க்குறேன் வெந்துருச்சான்னு. நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியமாக 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். ஒரு கடாயை எடுத்து 1 லிட்டர் தண்ணி, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் கோகனட் ஆயில். இது தண்ணியை நல்லா தளதளாக கொதிக்க விட்டுக்கிடுங்க. 1/4 கிலோ பாஸ்தா எடுத்துக்கிடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது போட்டதும் 2-3 எல்லாம் ஒட்டுன மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 10-15 நிமிஷத்தில் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி வடிகட்டதுக்கு ஒரு அரிப்பில் எடுத்து வச்சு வடிகட்டுறதுக்கு வடிகட்டினது தண்ணியில் திருப்பியும் ஐஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா குலுக்கி ஒட்டாமல் வச்சுக்கிடுங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் 3 டீஸ்பூன் கோகனட் ஆயில், 2 மீடியமான வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கிடுங்க. நீளவாக்கில் போட்டால் நல்லா இருக்காது. சாப் பண்ணி எடுத்துக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு மீடியமான தக்காளி, ஒரு க்ரீன் கேப்சிகம், ஒரு பாதி ரெட் கேப்சிகம். இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துருக்கேன். இப்போ ரெட் கேப்சிகம், க்ரீன் கேப்சிகம் எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். நல்லா குழுகுலான்னு வதக்கணும் செய்யக்கூடாது. அப்போ நல்லா எல்லாம் இருக்கும். ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ பீஃப் வேக வச்சதையும் தட்டி மல்லி இலையும் போட்டாச்சு. இப்போ காரத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அந்த தக்காளி பேஸ்ட்டு, வத்தல் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் வேணால் சேர்த்துக்கிடுங்க. இல்லைன்னா பெப்பர் சேர்த்துக்கிடுங்க. நான் பெப்பர் தான் சேர்த்தேன். இப்போ மட்டன் மசாலா இல்லைன்னா பீஃப் மசாலா எதுவாக இருந்தாலும் 10 ரூபா பாக்கெட் வாங்கி போட்டுக்கிடுங்க. இப்போ முட்டையே 2 அதில் விட்டுக்கிடுங்க. வேகிற மாதிரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி நிற்கக்கூடாது. வெந்தாச்சுன்னா திருன்னு கிடக்கும். அதுக்கு முன்னாடியே நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ வேக வச்ச பாஸ்தாயை கொட்டிடலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா பிடிக்கணும். 2-3 வாட்டி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு நான் ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துருந்தேன். சாட் மசாலா வேணால் இதில் சேர்க்கலாம். நான் இதில் சேர்க்கலை, ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஆனால் டேஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சாச்சு. முதல்ல நான் தான் சாப்பிட்டேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட ஒரு காஃபியும் வச்சு சாப்பிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.